தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். 2.5 மில்லியன் டாலர் நிதி மோசடி, பல உயரதிகாரிகளுக்கு கோப் குழு அழைப்பு. கடித தலைப்பு என்ற ஒரு சிறிய விடயத்திற்காக பிடிவாதம் பிடிக்கும் தையிட்டி காணி உரிமையாளர்கள். யாழ் மாவட்ட அரசு அதிபர் ஆதங்கம். அவசர கால நிலை மேலும் ஒரு மாதத்திற்கு நீடிப்பு, வெளியான வர்த்தமானி. அஸ்வசும திட்டத்தில் பயனாளிகளை தேர்வு செய்ய புதிய தொழில்நுட்பம். யாழில் போதை மாத்திரைகளுடன் சந்தேக நபர் கைது. யாழில் நிகழ்ச்சி, வேதியில் இருந்த நகையை எடுத்து உரியவரிடம் சேர்த்த இளைஞன். அர்ஜுனா எம்பிக்கு நீதிமன்றம் வழங்கிய உத்தரவு. கனடாவில் பள்ளத்திற்குள் விழுந்த பெண், துணை நின்ற அதிர்ஷ்டம். நியூ ரங்கனாஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. தொடர்பின விரிவான செய்திகள். திரைசேரி கணக்கிலிருந்து 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி மோசடி செய்யப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக விளக்கம் அளிப்பதற்காக திரைசேரி செயலாளர் ஹர்ஷன சூரிய பெரும உள்ளிட்ட உயர்மட்ட அதிகாரிகளுக்கு அரசாங்க நிதி பற்றிய குழு அழைப்பு விடுத்துள்ளது. இச்சம்பவம் குறித்த தீவிரத்தை கருத்தில் கொண்டு நாளை வியாழக்கிழமை திரைசேரி செயலாளர் மற்றும் நிதி அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரிகள் குழுவின் முன்னிலையில் ஆஜராக வேண்டும் என அதன் தலைவர் கலாநிதி ஹர்ஷ டி சில்வா எம்பி அறிவித்துள்ளார். இதுகுறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த ஹர்ஷ டி சில்வா, அதிகாரிகளை அழைப்பதற்கான தீர்மானம் குழுவின் அனைத்து உறுப்பினர்களாலும் ஏகமனதாக ஏற்கப்பட்டது. பொது நிதி மீதான முழுமையான அதிகாரம் நாடாளுமன்றத்திற்கே உள்ளது. நிலையற் கட்டளைகளின்படி அதிகாரிகளை அழைத்து விசாரணை நடத்தும் அதிகாரம் கோப் குழுவிற்கு உண்டு. இதனை ஒரு தேசிய பிரச்சினையாக பார்க்க வேண்டும். கட்சி சார்பான பார்வைகளால் இதற்கு தீர்வு காண முடியாது. நிதி அமைச்சில் பாரிய சிக்கல் இருப்பது தெளிவாக தெரிகிறது என்றார். திரைசேரி அதிகாரிகளுடன் சேர்ந்து மத்திய வங்கி ஆளுநருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதென்று தெரிவித்த அவர், குழுவின் உறுப்பினர்கள் அனைவரும் அதிகாரிகளிடம் கேள்வி எழுப்ப வாய்ப்பு வழங்கப்படும் என்றும் கூறினார். காணி அளவீடு தொடர்பான நீண்ட கால பிரச்சினையை முடிவுக்கு கொண்டுவர நாம் முனைப்புடன் செயற்பட போதும் கடித தலைப்பு என்ற ஒரு சிறிய விடயத்திற்காக காணி உரிமையாளர்கள் அளவீட்டு பணிக்கு சம்மதிக்காமை மிகுந்த கவலை அளிக்கின்றதென்று யாழ் மாவட்ட அரசு அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் தெரிவித்தார். தையிட்டியில் நேற்று காணி அளவீட்டு பணிகள் 2வது முறையாகவும் தடைப்பட்டமை குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், கொழும்பிலிருந்து வருகை தந்த புத்த சாசன அமைச்சின் அதிகாரிகள், நில அளவை திணைக்கள உத்தியோகத்தர்கள் மற்றும் மாவட்ட அதிகாரிகள் என அனைவரும் தையிட்டி திச விகாரியை சூழவுள்ள காணிகளை அளவீடு செய்வதற்காக காலை 8 மணி முதல் காத்திருந்தோம். காணிகளை விடுவிக்கும் நோக்குடனேயே அளவீடு செய்கின்றோம் என எழுத்து மூல கடிதம் வேண்டுமென உரிமையாளர்கள் கேட்டனர். அதற்கமைய பொதுமக்களின் காணிகளை அளவீடு செய்து உரிமையாளர்களிடம் கையளிக்கும் நோக்கில் காணி அளவீடு செய்யப்படுகின்றது எனும் தலைப்பில் அரசு அதிகாரிகள் மற்றும் வலிகாமம் வடக்கு தவிசாளர் உட்பட 7 பேரின் கையொப்பம் மற்றும் தெல்லிப்பளை பிரதேச செயலாளரின் உத்தியோகபூர்வ முத்திரை அடங்கிய கடிதத்தை நாம் வழங்கினோம். எனினும் குறித்த கடிதத்தை ஒரு குறிப்பிட்ட அரசு நிறுவனத்தின் கடித தலைப்பில் தருமாறு அவர்கள் கோரினர். ஒரு நிறுவனத்தின் கடித தலைப்பிற்குள் ஏனைய திணைக்கள அதிகாரிகள் கையெழுத்திட முடியாது என்ற நடைமுறை சிக்கலை நாம் விளக்கியும் அவர்கள் அதனை ஏற்க மறுத்துவிட்டனர். உரிமையாளர்கள் பொருத்தமான காரணத்தை கேட்டிருந்தால் பரிசீலித்திருக்கலாம். ஆனால் வேறொரு நிறுவனத்தின் கடித தலைப்பில் கையொப்பமிட்டு தருமாறு கோருவது நியாயமற்றது. இந்த விடயங்கள் அனைத்தும் அறிக்கையாக கொழும்பிற்கு அனுப்பப்பட்டுள்ளன. தையிட்டி விகாரை விவகாரங்களை கையாளும் விசேட குழு இதுகுறித்து அடுத்த கட்ட முடிவை எடுக்கும் என தெரிவித்தார். ஜனாதிபதியால் பிரகடனப்படுத்தப்பட்டிருந்த பொது அவசர கால நிலை மேலும் ஒரு மாத காலத்திற்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி NS குமணநாயக்கவினால் நேற்று வெளியிடப்பட்டுள்ளது. டித்வா புயலினால் ஏற்பட்ட அனர்த்த நிலைமையை கருத்தில் கொண்டு பொது பாதுகாப்பு மற்றும் நாட்டின் இயல்பு நிலையை பேணுதல், பொதுமக்களின் வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான வழங்கல்கள் மற்றும் சேவைகளை தடையின்றி முன்னெடுத்து செல்லுதல் என்பவற்றை குறிக்கோளாக கொண்டு இந்த அவசரகால நிலை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை எந்த ஒரு அரச கூட்டு தாபனம், அரசு திணைக்களம், உள்ளூராட்சி நிறுவனம் அல்லது
கூட்டுறவு சங்கங்களினால் வழங்கப்படும் சேவைகளை அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனப்படுத்தும் வர்த்தமானி அறிவித்தலையும் நீட்டிக்க வேண்டும் என நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய மின்சார விநியோகம் தொடர்பான அனைத்து சேவைகள், எரிபொருள் மற்றும் எரிவாயு விநியோகம், சுகாதார சேவையுடன் தொடர்புடைய அனைத்து சேவைகள் மற்றும் பொது போக்குவரத்து சேவைகள் உள்ளிட்ட பல துறைகளை அத்தியாவசிய சேவைகளாக உள்ளடக்கி வெளியிடப்பட்டிருந்த வர்த்தமானி அறிவித்தல் இவ்வாறு நீட்டிக்கப்பட்டுள்ளது. அஸ்விசுவ நலன்புரி பயனாளிகளை துல்லியமாக இனம் காண்பதற்கும் பட்டியல் தயாரிக்கும் பணிகளை அதிக வினைத்திறனுடன் துல்லியமாகவும் மேற்கொள்வதற்கும் நேற்று நிதி அமைச்சில் விசேட கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றது. இதன்போது தற்போது நடைமுறையிலுள்ள பயனாளிகளை இனங்காணும் முறையிலுள்ள அளவுகோல்களை திருத்தி அமைத்தல், பணிகளை விரிவுபடுத்தல் மற்றும் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பயனாளிகளை துல்லியமாக இனம் காண்பது குறித்து விரிவாக கவனம் செலுத்தப்பட்டது. மேலும் சட்ட திருத்தங்களை மேற்கொள்வது போன்ற நீண்டகால நடவடிக்கைகளுடன் குறுகிய காலத்தில் நடைமுறைப்படுத்தக்கூடிய தீர்வுகளை இனம் காண்பது குறித்தும் அங்கு அவதானம் செலுத்தப்பட்டது. அத்துடன் வெற்றிடங்களை நிரப்புதல், கிராம உத்தியோகத்தர்களை செயலில் ஈடுபடுத்தல், கொடுப்பனவு முறைகளை திருத்தியமைத்தல் மற்றும் அது தொடர்பான பிரச்சினைகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் சுன்னாகம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சூறாவத்தை பகுதியில் போதை மாத்திரைகளுடன் சந்தேக நபரொருவர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார். இதன்போது அவரிடமிருந்து 10 போதை மாத்திரைகள் மீட்கப்பட்டன. யாழ்ப்பாண மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் கீழியங்கும் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் சுன்னாகம் போலீசாரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த சந்தேக நபரிடம் விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் அவரை மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். யாழில் வீதியில் விழுந்து கிடந்த தங்க ஆபரணத்தை எடுத்து சுன்னாகம் காவல்துறையினர் ஊடாக உரியவரிடம் சேர்ப்பித்த நெகிழ்வான சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த சம்பவம் நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் சுன்னாகம் பகுதியில் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில், சுன்னாகம் வர்த்தக வங்கிக்கு முன்பாக தங்க ஆபரணம் ஒன்று கீழே விழுந்து காணப்பட்டது. குறித்த தங்க ஆபரணத்தை கண்டெடுத்த குப்லான் பகுதியை சேர்ந்த செல்வராசா பார்த்தீபன் என்பவர் அதனை சுன்னாகம் காவல்துறையினரிடம் ஒப்படைத்தார். அதன் பின்னர் சுன்னாகம் காவல் நிலைய பொறுப்பதிகாரி நிதர்சன் தலைமையிலான காவல்துறை குழுவினர் குறித்த நகையின் உரிமையாளரான ஏழாலை பகுதியை சேர்ந்த முதியவரை கண்டுபிடித்தனர். அதன் பின்னர் அந்த முதியவரை அழைத்து நகையை கண்டெடுத்த பார்த்தீபனின் கையாலேயே அந்த நகையை முதியவரிடம் ஒப்படைத்தனர். வேதியில் கண்டெடுக்கப்பட்ட நகையை நேர்மையாக உரியவரிடம் சேர்ப்பித்த பார்த்தீபனின் நேர்மையை பலரும் பாராட்டி வருகின்றனர். விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாத் அர்ஜுனா இன்று நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டதை தொடர்ந்து பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார். மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் இன்று முற்படுத்தப்பட்டதை தொடர்ந்து மேற்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக காணி பிரச்சினை ஒன்றில் பெண் ஒருவரை துப்பாக்கி முனையில் அச்சுறுத்திய சம்பவம் தொடர்பில் அர்ஜுனாவிற்கு விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கனடாவில் பள்ளம் ஒன்றிற்குள் பெண்ணொருவர் விழுந்த நிலையில் அவரை சுற்றிலும் பல ஆபத்துகள் இருந்த நிலையிலும் அவர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளார். சனிக்கிழமை மாலை கனடாவின் வின்னிபெக்கை சேர்ந்த கிறிஸ்டைன் தனது நண்பர்களான லிண்டா மற்றும் ரீகனுடன் திரைப்படம் ஒன்றை பார்க்க அவர்களுடைய காரில் சென்றுள்ளார். திரைப்படம் முடிந்து அவரது நண்பர்கள் அவரை வீட்டினருகே இறக்கிவிட்டுள்ளார்கள். காரில் இருந்து இறங்கி வீடு நோக்கி நடந்து கொண்டிருந்த கிறிஸ்டைன் திடீரென மாயமாகியுள்ளார். காரில் இருந்த லிண்டாவும் தங்கள் தோழியை காணாமல் திகைத்துள்ளார்கள். ஒருவேளை கிறிஸ்டைன் கால் தடுக்கி கீழே விழுந்து விட்டாரோ என பார்ப்பதற்காக இருவரும் காரிலிருந்து இறங்கி கிறிஸ்டைனை தேட தரையில் கிறிஸ்டைனின் தலை மட்டும் தெரிந்துள்ளது. நடந்தது என்னவென்றால், தரையிலிருந்த பள்ளம் ஒன்றிற்குள் விழுந்து மாட்டிக்கொண்டுள்ளார் கிறிஸ்டைன். அதனால் அவரால் வெளியே வரவில்லை என்பது தெரிந்ததும் புத்திசாலித்தனமாக எங்கோ சென்று ஒரு துடைப்பன் மற்றும் மண்ணெள்ளும் கருவியையும் எடுத்து வந்த ஜெப் அவற்றை கிறிஸ்டைனின் அக்குள் பகுதிக்குள் வைத்து அவர் பள்ளத்திற்குள் சென்றுவிடாமல் தடுத்துள்ளார். உடனடியாக அவர் அவசர உதவியை அளிக்க 10 நிமிடத்தில் அங்கு வந்த மீட்புக் குழுவினர் கிறிஸ்டைனை மீட்டுள்ளனர். விடயம் என்னவென்றால், கிறிஸ்டைன் விழுந்த பள்ளத்தின் ஒரு பக்கம் ஒரு கூர்மையான உலோகத்துண்டு நீட்டிக் கொண்டிருந்திருக்கிறது. அவரது வயிற்றுப் பகுதியில் ஒரு பாரிய குழாய் நீட்டிக் கொண்டிருந்திருக்கிறது. அதிர்ஷ்டவசமாக அந்த உலோகத்துண்டு அவரது உடலை கிழிக்கவும் இல்லை, விழும்போது அவர் அந்த குழியில் மோதவும் இல்லை. 40 நிமிடங்கள் பள்ளத்திற்குள் சிக்கிக் கொண்டிருந்தும் தனக்கு அடிபடாததாலேயே தான் பயமோ கவலையோ படாமல் இருந்ததாகவும் புகைப்படத்தில் தான் சிரித்துக் கொண்டிருப்பதை பார்க்கலாம் என்றும் வேடிக்கையாக அவர் கூறியுள்ளார். இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு www.tamilaram.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள்.